அனைவரும் வணக்கம். சற்று முன் வெளியான அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் இன்று முதல் டிசம்பர் 20 வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் பிரீஃபாக பார்க்க போகிறோம். குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிக கனமழை மற்றும் அதிகமான பனிப்பொழிவும் இருக்க போகிறது இந்த செய்தி குறிப்பில் பிரீஃபாக பார்க்க போகிறோம். இது போன்ற மழை பற்றிய மற்றும் பணிகள் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னன்ட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக சேரும். அண்ட் நீங்கள் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழகத்தில் அதாவது பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஆகிய இன்று முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. இது குறித்து அந்த மையம் சார்பில் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட செய்தி குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் அநேக இடங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நேற்று தினம் அதிகபட்ச வெப்பநிலை தான் இயல்பை விடவே குறைவாக பதிவாகி இருந்தது சொல்கிறாங்க. இதை பொறுத்த மட்டும் கிழக்கு திசையினுடைய காற்று மாறுபாடு காரணமாக திங்கட்கிழமை ஆகிய இன்று டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தமிழகத்தில் அநேக இடத்துலையும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் மிதமான மழைக்கு வந்து வாய்ப்பு இருக்கா சொல்லியிருக்காங்க. மேலும் அதிகாலை வேளையில் லேசான பனிப்பொழிவும் இருக்கும் அப்படின்ட்டும் ஒரு கூடுதல் தகவலும் சொல்லியிருக்காங்க. தற்போது அண்மை செய்தியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அதாவது டிசம்பர் 15, 16ஆம் தேதிகளில் வெப்பநிலை வந்து இயல்பை விட குறைவாகவே பதிவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பார்த்திங்கன்னா, டிசம்பர் 15, 16ஆம் தேதிகளில் தென் தமிழக கடலோர பகுதிகள், குறிப்பாக மன்னார் வளைகுடா, குமரிக்கடலுடைய அந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதனால் இதனால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் மீனவர்களுக்கான அறிவுறுத்தலும் இங்கே தற்பொழுது வெளியிட்டிருக்காங்க. இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.